Next, ninth part, cosec A minus sin A into secant A minus cos A equal to 1 by tan A plus cot A. Simplify left hand side and right hand side separately. So நம்ம ரெண்டையும் செப்பரேட்டாக simplify பண்ணணும். ஸோ அதுக்காக நான் first left hand side மட்டும் எடுத்துக்கிறேன். cosec A minus sin A sec A minus cos A. ஸோ நம்ம left hand side மட்டும் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து சைனில் இருக்குது, இங்கே கொசிக் இருக்குது. ஸோ அதனால் இந்த கொசிக்கை நான் 1 by sin ஏன்னு எழுதுகிறேன். மைனஸ் இந்த sin ஏ அப்படியே எழுதிக்கலாம். இங்கே சேக் இருக்குது, இங்கே காஸ் இருக்குது. ஸோ இதை 1 by காஸ்ன்னு எழுதிக்கிட்டால் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மைனஸ் காஸ் ஏ. இப்போ வந்து இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா டினாமினேட்டரில் 1 இருக்குது. சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நான் எல்சிஎம் எடுக்கிறேன். இதுக்கு எல்சிஎம் வந்து sin A. ஸோ இப்போ இங்கே sin A இருக்குது. நம்மளுக்கு எல்சிஎம் வந்து sin Aங்கிறதுனால 1 into 1 1 மைனஸ் இங்கே 1 இருக்குது. அதனால் sin Aவால் மல்டிப்ளை பண்ணணும். sin A into sin A sin ஸ்கொயர் A into இந்த டேர்ம் இங்கே வந்து எல்சிஎம் cos A எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி இங்கே cos A இருக்கிறதுனால 1ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 into 1 1 மைனஸ் காஸ் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம். இப்போது டினாமினேட்டர் ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். இங்கே சைன் ஏ டினாமினேட்டரில் எழுதிக்கிட்ட 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ நமக்கு தெரியும், காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1. இது ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி. இப்போ இந்த சைன் ஸ்கொயர் ஏவை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா காஸ் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் sin square A. ஸோ இப்போ இதுக்கு பதில் நான் cos square Aன்னு எழுதுகிறேன். இன்ட்டு cos A அப்படியே இருக்குது டினாமினேட்டரில். இப்போ 1 மைனஸ் cos square A. இப்போ sin square A ஈக்குவல் டு இந்த காசை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா 1 மைனஸ் cos square A. இப்போ இங்கே sin square A இருக்குது. sin square A. இப்போ இந்த cos Aவும் இந்த ஒரு டைம் கட் பண்ணிடலாம். இங்கே sin A ஒரு டைமும் இந்த sin ஏவும் கட் பண்ணிட்டா ரிமைனிங் இங்கே நியூமரேட்டரில் sin A இருக்கும், டிவைடட் பை sin A இன்ட்டு cos A இருக்கும். நியூமரேட்டர் மட்டும் தான் இருக்கும், டினாமினேட்டர் ரெண்டும் கட் ஆயிடுச்சு. நமக்கு ஆன்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து sin A இன்ட்டு cos A கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். சேம் ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு 1 by tan A ப்ளஸ் cot A. இப்போ இந்த tan Aவை நம்ம எப்படி எழுதலாம்? sin A by cos Aன்னு எழுதலாம். ஏன்னா tan A equal to sin A by cos A, cot A equal to cos A by sin A. ஸோ இங்கே இதை நம்ம அதை எழுத போகிறோம். ப்ளஸ் cos A by sin A. இப்போ நம்ம டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணோம், நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் வந்து cos A இன்ட்டு sin A வரும். cos A இன்ட்டு sin A. இப்போ நியூமரேட்டர் நம்ம இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எல்சிஎம் sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos A இன்ட்டு cos A cos ஸ்கொயர் A. இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம். ஸோ sin ஸ்கொயர் A ப்ளஸ் cos ஸ்கொயர் A நமக்கு தெரியும். இதோட வேல்யூ 1 டிவைடட் பை 1 by cos A ப்ளஸ் cos A இன்ட்டு sin A. இதை நம்ம எழுதும்போது இது மேலே போயிடும். இது ரெசிப்ரோக்கலாக நியூமரேட்டருக்கு போயிடும். cos A இன்ட்டு sin A டிவைட் பை 1 ஈக்குவல் டு cos A இன்ட்டு sin A. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே சேம் ஆன்சர் தான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 10th பார்ட் பார்க்கலாம். இப்போது 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் A டிவைட் பை 1 ப்ளஸ் cot ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1 மைனஸ் tan A டிவைட் பை 1 மைனஸ் cot A தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் A. இப்போது இதுக்கு என்ன அர்த்தம்னா இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணாலும் இந்த ஆன்சர் கிடைக்கணும், இது சிம்பிளிஃபை பண்ணாலும் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கணும். ஸோ ரெண்டையும் நம்ம தனித்தனியாக சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பார்ட் எடுத்துக்கிறேன். 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் A டிவைட் பை 1 ப்ளஸ் cot ஸ்கொயர் A. இதை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஏவை நம்ம எப்படி இங்கே பாருங்கள் ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி சீக்கன் ஸ்கொயர் A மைனஸ் tan ஸ்கொயர் A ஈக்குவல் டு 1. இப்போ இந்த tan ஸ்கொயர் A ரைட் ஹேண்ட் சைடு போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும் 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் A. அப்போ 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் A ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் A. அப்போ இந்த 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் Aக்கு பதில் நான் வந்து சீக்கன் ஸ்கொயர் A எழுதலேன், டிவைடட் பை cosecant square A minus cot square A equal to 1. இந்த cot A right hand side போயிடுச்சுன்னா
எனக்கு cosec square a equal to 1 plus cot square a இருக்குமா? ஸோ இந்த 1 plus cot square பதில் நான் cosec square a ன்னு எழுதுறேன். நெக்ஸ்ட் நமக்கு தெரியும் secant theta equal to 1 by cos theta, cosecant theta equal to 1 by sin theta. ஸோ இங்கே நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இந்த secant theta பதில் நான் 1 by cos theta ன்னு எழுதுறேன். 1 by cos theta, 1 by cos square theta, sorry a, cos square a divided by இந்த cosec க்கு பதில் 1 by sin square a இப்படி நான் எழுதியிருக்கேன். ஸோ இதை நம்ம எழுதும்போது எப்படி வரும்? 1 by cos square a, இது மேலே போகும்போது இது ரெசிப்ரோக்கல் ஆகிடும், sin square a by 1 ஆயிரும். ஸோ இப்போ sin square a divided by cos square a இருக்கு. ஸோ sin theta by cos theta equal to நமக்கு தெரியும் tan theta. ஸோ tan square a வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் இதே ஆன்சர் வரணும் நமக்கு. செகண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். 1 minus tan a divide by 1 minus cot a the whole square. ஸோ இது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கொயரை வந்து நான் ரெண்டுக்கும் தனித்தனியாக பிரித்து எழுதிக்கிறேன். 1 minus tan a the whole square divided by 1 minus cot a the whole square. ஸோ இப்போ நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கலாம். 1 minus tan a the whole square divided by இந்த cot aக்கு நம்ம எழுதலாம் 1 by tan a வந்து நமக்கு cot aன்னு தெரியும். ஸோ இப்போ cot aக்கு பதில் 1 by tan aன்னு எழுதுகிறோம் whole square. ஸோ இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். நமக்கு என்ன இருக்குன்னா நியூமரேட்டரில் 1 minus tan a the whole square இருக்கு டிவைட் பை, இப்போ இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் வந்து tan a, இப்போ இங்கே 1 இருக்குது நமக்கு டினாமினேட்டரில். ஸோ இதை tan a-வால் மல்டிப்ளை பண்ணணும் எல்சிஎம் எடுக்கும்போது. tan a minus 1 the whole square. அகைன் நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கலாம். 1 minus tan a whole square divided by, இதுலேருந்து நான் ஒரு மைனஸை வெளியில் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு மேலே 1 minus tan a இருக்குது, இங்கே tan a minus 1 இருக்குது. ஸோ 1 minus tan a இருந்தால் தான் என்னால் அதை சிம்பிளிஃபை பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் ஒரு மைனஸை வெளியில் எடுத்துட்டேன்னா எனக்கு இப்போ இங்கே என்ன இருக்குன்னா minus tan a plus 1ன்னு இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நான் ஒரு மைனஸை வெளியில் எடுக்கிறேன். டிவைடட் பை tan a whole square, எல்லாமே ஸ்கொயரில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ 1 minus tan a நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும், தி ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ், அதனால இது ப்ளஸ் ஆயிரும். இப்போ இந்த டேர்ம் வந்து நியூமரேட்டர் அப்படியே இருக்கும், அந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், நமக்கு ரிமைனிங் இந்த டேர்ம் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 1 minus tan a மேலே அப்படியே இருக்கட்டும் ஸ்கொயர். இதுக்கு நான் ஸ்கொயரை பிரித்து எழுதிக்கிறேன். 1 minus tan a the whole square divide by tan square a. ஸோ இப்போ இது என்ன ஆகும்னா நியூமரேட்டர் அப்படியே இருக்கும் 1 minus tan a. ஸோ இதை நான் வந்து மல்டிப்ளிகேஷன் இன்டூவில் எழுதும் போது இது ரெசிப்ரோக்கலாக மேலே போயிடும். அப்போ இன்டூ tan square a divided by 1 minus tan a whole square ஆகிடும். ஸோ இப்போது இது ரெண்டையும் கட் பண்ணிட்டா நமக்கு tan square a மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பக்கமும் நமக்கு tan square a தான் கிடச்சிருக்கு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்.